ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை ஓர் அதிசயம் நடக்கப் போகிறது என் செல்லமே. உன் சாயப்பா சொல்வதை கேட்டு மகிழ்ச்சியுடன் தூங்கு. பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் சிறிதும் யோசிக்காமல் நம்பியவருக்கு துரோகம் செய்வதுதான். அந்த பாவத்தை மட்டும் ஒருபோதும் நீ செய்து விடாதே என் செல்லமே. ஏனென்றால் அதற்கான தண்டனையை நீயோ உன் சந்ததியினரோ ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் வெற்றி பெறக்கூடிய தகுதியும் திறமையும் இருந்தும் எல்லோருக்கும் வெற்றி கிடைத்து விடுவதில்லை. அதற்கான முயற்சி செய்பவரையே முதலிடத்தை பிடிக்கிறார். இதை நீ மனதில் கொண்டு உன் இலக்கை நோக்கி முயற்சியை இன்றே தொடங்கு. நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவாய் என் செல்லமே. நீ அன்புடன் செய்யும் சின்ன சின்ன செயல் கூட மற்றவர் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திவிடும். சின்ன சின்ன செயல்கள் தான். ஏனென்றால் அது அன்பு மிக வலிமையானது. அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எப்பொழுதும் கவனமாக கண்காணித்து கொண்டே இருக்க பழகிக்கொள். இந்த உலகில் எதிரிகளிடம் தோற்றவர்களை விட அருகில் உள்ள துரோகிகளிடம் தோற்றவர்களே அதிகம். அந்த வரிசையில் நீயும் சேர்ந்து விடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில வலிகள், வேதனைகள், சில கனவுகள், சில மாற்றங்களுடன் காலங்கள் கடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவை அனைத்தும் உனக்கு மட்டுமே இருப்பதாக எண்ணி மனம் வெறுத்து போகக்கூடாது. இவற்றையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தாக வேண்டும். என் செல்ல குழந்தையாகிய உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பா நான் கைவிட மாட்டேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் செல்லமே. உள்ளத்தை என் மீது பதித்து முழு மனதோடும் தீவிர பக்தியுடனும் என்னை வணங்கும் என் செல்ல குழந்தையாகிய உன்னை பாதுகாத்து உன் நலனை கவனித்துக் கொள்வதே என்னுடைய வேலை. உனக்கு என்ன தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து அவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படி செய்து விடுவேன். கவலைப்படாதே. உனக்கான வீடுகளில் உணவுக்கும் உடைக்கும் உன்னுடைய வீட்டில் எப்பொழுதுமே பஞ்சமே இருக்காது. உன் பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளேயே வைத்து குழம்பிக் கொண்டிருக்காதே. தினமும் காலையோ மாலையோ ஏதோ ஒரு வேளையில் அமைதியான சூழலில் உட்கார்ந்து உன் கண்களை மூடிக்கொண்டு உன் பிரச்சனைகளை பற்றி மனதார சில நிமிடங்கள் என்னிடத்தில் மனம் விட்டு பேசு. என்னிடத்தில் பேசு என் செல்லமே. மௌனமாக இருக்க வேண்டாம். மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். உன் சாயப்பாவிடம் பேசும் பொழுது மனம் விட்டு பேசிவிடு. உன் பிரச்சனைக்கான நல்லதொரு தீர்வை அந்த சமயத்தில் நான் உனக்கு சொல்வேன். ஒரு சிலர் தங்களது இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதாக நினைத்து கொண்டு ஒன்றுக்குமே உதவாத சில தத்துவங்களை கற்று வந்து உன்னிடம் விவாதங்களில் ஈடுபட்டு உன்னை ஏளனம் செய்தும் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள். அதற்காக நீ கோபப்படவோ வருத்தமோ ஆகக்கூடாது. அது விவேகமும் அல்ல, அவர்கள் விவேகங்களும் அல்லர். அவர்களால் பிரம்ம ஞானத்தை அடைய முடியாது என்பதே நிச்சயமான உண்மை என் செல்லமே. ஆகவே இந்த கலியுகத்தில் நீ வாழும் வாழ்க்கை போர்க்களம் போன்றதுதான். இந்த போரில் பலமானவர்களோ வேகமானவர்களோ வெற்றி பெற முடியாது. என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் நீ நின்றால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும் என் செல்லமே. ஏதோ ஒரு சூழலில் வாழ்க்கையில் நீ அனைத்தையும் இழந்து தனியாக நின்றபோது உன்னை தேடி வந்து உதவி செய்தவர் ஆம் செல்லமே. அதே சமயத்தில் நீ ஒருவரை தேடிச் சென்று உதவி கேட்கும் வெற்று காரணத்தை சொல்லி உனக்கு உதவி செய்யாமல் உன்னை தட்டி கழித்தவர். இந்த இருவரையும் உன் வாழ்நாளில் இறுதி வரை மறந்து விடாதே என் செல்லமே.
நீ காத்து கொண்டிருப்பதால் உன் வாழ்வில் ஏதும் நடந்து விடாது. வெற்றி உன் வசமாகும் வரை களத்தில் இறங்கி போராடு. உன்னால் இதை செய்ய முடியாது என்று பேசியவர்களை இவர் எப்படி இதை செய்தார் என சொல்லும் வை. உன்னை வீழ்த்தி விடலாம் என்று நினைப்பவர்களின் நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் எழுவேன் என உன்னுள் இருக்கும் நம்பிக்கையை வைத்து அவர்களை தோற்கடித்து காட்டு. நிச்சயமாக உன் பக்கம் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பி அந்த காரியத்திலிருந்து உனக்கான வெற்றி கனியை பறிக்க உன் பக்கத்தில் நான் இருப்பேன் என் செல்லமே. பறவைகள் இரவு நேரங்களில் ஊர் சுற்றுவதில்லை. தனது பிள்ளைகளுக்கு தக்க நேரத்தில் வாழ்க்கைக்கான பயிற்சிகளை அளித்து விடுகிறது. மூக்குமுட்ட உணவு உண்ணுவதில்லை. தனக்கு வேண்டியதை மட்டும் சேர்த்து வைத்துக் கொள்கிறது. எது? பறவை. உணவுக்காக தனக்கு எவ்வளவு தானியங்கள் கிடைத்தாலும் தேவையானதை மட்டும் எடுத்துச் செல்கிறது. இருள் சூழும்போதே உறங்கச் செல்கிறது. அதிகாலையிலேயே ஆனந்த பாட்டுடன் எழுந்து உற்சாகமாக எழுகின்றது. இதை போல் நீ வாழ்க்கையில் நீ கடைபிடி. பறவைகளை பார்த்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் இது. புரிகிறதா என் செல்லமே? உன் வாழ்க்கையில் நீ யாருடன் பழக வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் உன் சேர்க்கை சரியாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையும் சரியாக இருக்கும் என்பது உன் சாயப்பா சொல்லும் வாக்கு. உன் கடமையை செய்யும்போது மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் செய். அதன் முடிவில் மகிழ்ச்சியாகவே இருக்கும். அதேபோல வாழ்க்கையில் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை உன்னுடன் சேர்த்து கொண்டே இரு. அதுவே உன்னை முழுமையான மனிதனாக மாற்றும். உன் வாழ்க்கையை ஒரு பந்தயமாக எண்ணி ஓடிக்கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையை ஒரு பந்தயமாக எண்ணி ஓடிக்கொண்டிருக்காதே. களைத்து போய் பாதிலேயே நின்று விடுவாய். அதை உனக்கு பிடித்த ஒரு இலக்கை நோக்கிய மகிழ்ச்சியான பயணமாக எண்ணி பயணித்துப்பார். எந்த சோர்வும் அடையாமல் கலகலப்பாய் உன் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆம் செல்லமே, வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்தை நோக்கி முன்னேறி செல்லும்போது உன்னுடன் பயணிப்பவர்களே உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு உன்னை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சிப்பார்கள். அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாதே. உன் பயணம் தொடரட்டும். உன் இலக்கை அடைந்து நீ பிரகாசிக்கும் போது உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சித்த அனைவரும் அந்த வெளிச்சத்தில் காணாமல் போய்விடுவார்கள். ஆம் செல்லமே, இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.